மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதி மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரணம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியரால் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் அருகே குளத்தூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 90.20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளி நோயாளிகள் கட்டிடத்தை திறந்து வைத்தார் கனிமொழி கருணாநிதி. பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் முயற்சியால் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 90.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வெளி நோயாளிகள் கட்டிட திறப்பு விழா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள குளத்தூர் ஊராட்சியில் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 90.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வெளி நோயாளிகள் கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் சேய் நல பெட்டகத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குளத்தூர் வடமலை சமுத்திரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயணியர் நிழற்குடை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்போ ஓபி அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பில்டிங் கொஞ்சம் எலக்ட்ரிக் வந்து நம்ம கண்டம்லேருந்து எடுத்துட்டு இருக்கோம். கலைஞர்கள் கருணாநிதி பகை முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் துவக்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டியை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். கரூர், கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து
20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து கபடி போட்டியில் வீரர் வீராங்கனைகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, திமுக ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, நீங்கள் அவசியம் பெற்றுக் கொடுத்து எங்கள் நிகழ்வை பாராட்டக்கூடிய வகையிலே அந்த வீரர்களை போற்றக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு பழனி அருகே இட ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக பெண் மீது சராமரி தாக்குதல். செயல் அலுவலர் மற்றும் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் வெறி செயல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாலசமுத்திரத்தில் வசித்து வருபவர் 60 வயதான ஹபீப் ரகுமான். இவருடன் இவர் மனைவி 47 வயதான ஷகிலா பானு மற்றும் மகன் சுலைமான் சேட் மூவரும் ஒன்றாக வசித்து வரும் நிலையில் இவர்கள் மூவரும் ரைஸ் மில் நடத்தி வருகின்றனர். முன்னதாக இவர்களுக்கு சொந்தமான இடம் பாலசமுத்திரம் 10வது வார்டு அன்னமார் கோவில் அருகே உள்ளது. தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய பாலசமுத்திர பேரூராட்சி தலைவரின் கணவர் திமுகவை சேர்ந்த சுப்புராம் தூண்டுதலின் பேரில் பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரக்கணி மற்றும் அடியாட்கள் சிலருடன் இவர்கள் இடத்திற்குள் சென்று ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்துள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த ஹபீப் ரகுமான், ஷகிலா பானு மற்றும் அவர்களது மகன் சுலைமான் சேட் மூவரும் சென்று ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். மேலும் அந்த இடத்தின் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே அந்த இடத்தை அளந்து உரியவரிடம் ஒப்படைக்க கோரியும் தீர்ப்பும் வழங்கப்பட்ட நிலையில் இவர்கள் அத்துமீறி இடத்திற்கு சென்று ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்துள்ளனர். மேலும் அங்கு வந்த ஹபீப் ரகுமான், சுலைமான் சேட் இருவரையும் தாக்கியுள்ளனர். மேலும் ஷகிலா பானுவின் வயிற்றில் உதைத்து சேலையை பிடித்து இழுத்து அடித்து உதைத்ததுடன் ஜாதியை குறிப்பிட்டு திட்டியும் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமுற்ற ஷகிலா பானு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக திமுக பாலசமுத்திர பொறுப்பாளர் மற்றும் செயல் அலுவலர் ஷகிலா பானு என்ற பெண்ணை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியே அவரு நம்ம சாலை பிடிச்சிட்டு போறாருமாங்கிறேன் சார். துளுக்கு சார், உங்க பேர் என்னங்க? புகழ் இருந்தீங்களா? புதுசா என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? எதுலீங்க? பாலசமுத்திரம் பேரூராட்சியில் எனது தங்க வீட்டுக்காரர் ஹபீப் ரஹ்மான் என்பவருக்கு 100 ஆண்டு சொத்து பத்திரம் உள்ள நிலம் உள்ளது. அந்த இடத்தை திமுகவினுடைய பேரூராட்சி தலைவரனுடைய தூண்டுதலின் பேரில் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரக்கணி முயற்சி செய்தார். அதற்கு எதிர்ப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் திடீரென்று நேற்று புதன்கிழமை அன்று ஈஓ தேனியிலிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்தார். தடுக்க போன எனது தங்கை ஷகிலாவை சேலை பிடித்து இழுத்தும் அடி வகுத்தில் உதைத்தும்
மும்மொழி கொள்கைக்கு எதிராக திருக்கோவிலூர் ஒன்றிய அலுவலகமாக உள்ள பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட்ட அகில இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட முயன்ற அகில இந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட தலைவர் விஜய் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் சரவணன் உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். திடீரென அவர்கள் வங்கியை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் முற்றுகையிட முயன்ற 45 பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருக்கோவிலூர் பகுதியில் திமுக சார்பில் முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி இலவச மருத்துவ முகாமை திமுக மாவட்ட செயலாளர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள விலந்தை கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளையொட்டி திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர், கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை சேர்மன் தங்கம் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மருத்துவ முகாமிற்கு வந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணிக்கு குச்சிப்பாளையம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மாணவர்களுக்கு நோட்டு, பேனா மற்றும் பொதுமக்களுக்கு அசைவ உணவினை மாவட்ட செயலாளர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விலந்தை கிராமத்தில் திமுக கொடியை ஏற்றி அங்கு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதன் பின்னர் மருத்துவ முகாமிற்கு வந்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் குறித்து எடுத்துரைத்துவிட்டு அங்கிருந்த ஒரு சிலருக்கு பிஸ்கெட், பிரெட் பாக்கெட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் நகரமன்ற முருகன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், திருக்கோவிலூர் நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன், அரகண்டநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குறுக்க வரீங்க பாத்துவாங்க, குறுக்க வரீங்க பாத்துவாங்க. நீ வந்துற வாங்க வாங்க வாங்க. நம்முடைய பழக தோழர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு உறுதிமொழி. ஒரே இலக்கு, செய்து நடத்தி கொண்டிருக்கிற கிடையாது. நம்முடைய இல்லத்திற்கே தேடி வந்து உளுந்தூர்பேட்டையில் அதிமுக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட ஆட்டோ சங்க நிர்வாகிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு முன்னிலையில் ஆட்டோ சங்க தலைவர் ராஜா தலைமையில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் ராஜா, நாராயணன், மணி, அஸ்மத்துல்லா, ரமேஷ், ஜி ரமேஷ், கார்த்தி, பாலச்சந்தர், செந்தில்குமார், செந்தில், ராஜா, தாமோதரன், பாலு, செல்வம், வெங்கடேசன், அருள், நாகு, முத்து, மணிமாறன், கிருஷ்ணன், பழனிவேல், சரவணன், சரண்ராஜ், ரமேஷ், தனசேகர், வெற்றிவேல், புன்னகை பாலு, சக்திவேல், ராஜாமணி, சங்கர், முருகன், கவுஞ்சி ஆகிய 32 பேர் இன்று முதல் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் துரை, ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்பராயன், முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன் சாய்ராம் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
அப்புறம் யாருக்கு கொண்டு கிணற்றில் பங்கு கேட்டு தராததால் ஆத்திரத்தில் பாதையை வழிமறைத்து குழி தோண்டி வெளியே செல்ல முடியாமல் செய்த மாற்று சமூகத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஜாயேந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கோலமுத்து. இவர் ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்தவர். இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கிணற்று நீர் பாசனத்தோடு விவசாயம் செய்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தம்பி மாயவன் அவரது பாகத்தை அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவரிடம் விற்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கிணற்றில் தனக்கும் பங்கு வேண்டும் என்று விவசாயி கோலமுத்துவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறுகிறார் விவசாயி. இந்த நிலையில் கிணற்றில் பங்கு தர மறுத்த நிலையில் பாதையை வழிமறித்து குழி தோண்டி வெளியில் செல்ல விடாமல் செய்துவிட்டதாகவும் தன்னிடமிருந்து சொத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டுகிறார் கோலமுத்து. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் காட்டில் தனியாக வசிக்கும் தங்களுக்கு பாதுகாப்பில்லாமல் மிரட்டல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயி. இதனால் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து காவல்துறை தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயி கோலமுத்து. வாங்க ஒன்றும் பரவாயில்ல. கொண்டமங்கலத்தில் கழிவுநீர் தேங்குவதால் நோய் தொற்று அபாயம். போராட்டம் நடத்த கிராம மக்கள் முடிவு. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு அடுத்து காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கொண்டமங்கலம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்தில் கோவிந்தாபுரம் அனுமந்தபுரம் செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலையில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலையின் இருபுறமும் மழைநீர் செல்ல வழியில்லாததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது. மேலும் சுற்றியுள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாயை பலர் ஆக்கிரமிப்பு செய்து மாட்டு சாணம் கொட்டி தண்ணீர் வெளியேற முடியாதபடி செய்துள்ளனர். வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மழைநீரோடு கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. மேலும் இந்த கால்வாய் அடியில் மின்வாரிய அதிகாரிகள் 11 kV புதை மின்வடம் மூலம் மின்சாரம் செல்கிறது. எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. கொசுக்கள் அதிக அளவில் உள்ளதால் கிராம மக்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுவதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த ஆண்டு 15வது நிதிக்குழு மானியத்தில் 3,85,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் இருபுறமும் தண்ணீர் வெளியே செல்ல வழியில்லாமல் தேங்கி நிற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தங்களின் சுய லாபத்திற்காக மக்களுக்கு பயன்படாத வகையில் புதிய கால்வாய் அமைத்துள்ளனர். கழிவுநீர் தேங்குவது குறித்து பலமுறை காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 2 மாதங்களுக்கு முன் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மாடுபட்டியை பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சியர் கூட இந்த சாலை மற்றும் கழிவுநீர் தேங்குவதை பார்வையிடவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை எனில் விரைவில் கிராம மக்களை திரட்டி அனுமந்தபுரம் சிங்கப்பெருமாள் கோவில் சாலையில்
போராட்டம் நடத்த உள்ளோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு பகுதியில் உள்ள திண்டிவனம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் திண்டிவனத்தில் உள்ள அரசு மருத்துவமனை உள் நோயாளிகளுக்கு பிரெட், பிஸ்கெட், பழம், அம்மாவின் அருட்பிரசாதம் சுமார் 200 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு வழிபாடுகளும் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. அம்மாவின் பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டது. இறுதியாக அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வழிபாட்டு உபயம், சக்தி விஜயா, சீனிவாசன் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாட்டினையும் நலத்திட்ட உதவிகளையும் விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் திண்டிவனம் வழிபாட்டு மன்றம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் கிழக்கு பகுதி மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் சுகுணா பூபாலன், மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உன்னதமான கொள்கை என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். 1200 வேளாண் மின் இணைப்புகளுக்கு சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மின் இணைப்புகளை ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் பொருத்தப்பட உள்ளது. இதனால் இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்பதை உழவர்கள் ஏற்கவில்லை. விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுவதை கண்காணித்து வரம்பு நிர்ணயித்து அதற்கு மேல் பயன்படுத்தும் மின் இணைப்புக்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை விவசாயிகள் ஏற்கவில்லை. 60 விவசாயிகளின் உயிர் தியாகத்திற்கு பின்பே இலவச மின்சாரம் கிடைத்தது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக திடமாக முடிவெடுத்த அரசு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த முடியாது என திட்டவட்டமாக கூற வேண்டும். அதிகரித்து வரும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளை தடுக்க அரசு இதற்கு நிரந்தர தடை பெற வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சூதாட்டத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 5 பேர் உட்பட இந்த ஆண்டு 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அரசு விதித்த தடையை உயர்நீதிமன்றம் நீக்கிய பின்பு 24 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் அரசு தடை பெற வேண்டும். மீண்டும் தொடங்கியது மின்வெட்டு. கோடை வெப்பத்தில் மக்கள் தவித்து வரும் நிலையில் பகலில் 30 நிமிடம் மின்வெட்டு ஏற்படுகிறது. தற்போது 3000 மெகாவாட் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதம் 4500 மெகாவாட் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. மக்காசோளத்திற்கு விதிக்கப்பட்ட 1 விழுக்காட்டு சந்தை வரியை தமிழக அரசு நீக்க வேண்டும். இதனால் உழவர்களுக்கு இழப்பு ஏற்படும். மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி பலப்படுத்துவதன் மூலம் நீர் கொள்ளளவை உயர்த்த திட்டமிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்தும் 60% பணிகள் மட்டுமே முடிந்துள்ளது. எனவே ஏரியை சீரமைக்கும் பணிகளை மே மாதத்திற்குள் முடிக்க அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் மும்மொழி குறித்த கேள்விக்கு மும்மொழி கொள்கை ஒரு மோசடி கொள்கை,
இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையே உன்னதமான கொள்கை என அவர் கூறினார். உடன் கௌரவ தலைவர் GK மணி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மின் இணைப்புகளில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிவதற்காக சோதனை அடிப்படையில் 1700 வேளாண் மின்சார இணைப்புகளில் சோதனை அடிப்படையில் கடமலைகுண்டு கிராமத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை வடக்கு ஒன்றியம் கடமலைகுண்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அரசு 2025-2026 ஆண்டு பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சாரம் மற்றும் மும்மொழி கொள்கை முக்கியத்துவம் விளக்க கூட்டம் ஒன்றிய தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர் மோகன்தாஸ், மாநில பொறுப்பாளர் லிங்கப்பன், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் கருப்பசாமி, முன்னாள் வடக்கு ஒன்றிய தலைவர் பிச்சை, முன்னாள் வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் தெய்வம், கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய தலைவர் மணிகண்டன், முன்னாள் தெற்கு ஒன்றிய தலைவர் முனைவர் காமராஜ், சீனிவாசன், ராம்குமார், சுப்புராஜ் நன்றி உரை கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக கடமலை மயிலை வடக்கு தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், பாஜக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய தெற்கு ஒன்றியம் திரு சீனிவாசன்ஜி அவர்கள் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை பற்றியும் மும்மொழி கொள்கையாக பற்றியும் சிலரும் நம்முடன் உரையாற்றுவார். மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு சொல்லி நிறைய திட்டங்களை அதிகப்படியான பணத்தை வந்து இந்த முறை நம்ம அதுக்கு வரி கட்டணும். இப்ப வந்து 12 லட்சம் ரூபாய் பிளஸ் 70,000 12,70,000 சலுகை கொடுத்திருக்காங்க. ஆனா மும்மொழி கொள்கை என்ன சொல்றா அப்படின்னா சொல்ல மாட்டான். கேட்டா கட்டி நினைக்கிறான்னுவான். காரணம் என்ன அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா எவனுமே நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட் இங்க மாத்திர போறது கிடையாது. ஆனால் மாற்றக்கூடிய சக்தி என்பது மக்களின் கையில் மட்டுமே உள்ளது. மக்களின் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களாகிய நீங்கள் நல்ல ஒரு மகேஷின் தீர்ப்பை. மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரித்து பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் மும்மொழி கொள்கையில் எந்த இடத்திலும் ஹிந்தி கட்டாயம் என கூறவில்லை. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம். ஒரு குழந்தை எந்த மொழி, எத்தனை மொழி படிக்க வேண்டும் என்பது குழந்தையின் உரிமை. இது எதிர்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதை பொதுமக்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய முன்னாள் மண்டல தலைவர் மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சசிகுமார் ஏற்பாட்டில் மண்டல தலைவர் யுவராஜ் தலைமையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிலையில் மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் முத்துலட்சுமி, ஒன்றிய செயலாளர்கள் மோகன், திருமலை, ஒன்றிய நிர்வாகிகள் பிரகாஷ், மில்லா, அகிலாண்டம், அப்பகுதியை சார்ந்த குமார் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் ஏழுமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள், கிளை தலைவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இருக்கின்ற 27, 28 மாநிலம் 29 மாநிலம் இருக்குதுன்னா இந்த 29 மாநிலத்துல அதாவது குறிப்பா 20 மாநிலத்துல ஹிந்தி பேசுறாங்க. 9 இல்ல ஒரு 10, 12 மாநிலத்துல வந்து ஹிந்தி பேசல. அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. இந்த ஹிந்தி பேச தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பேசி கத்துக்கினாங்கடான்னா வச்சு இங்க பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமையக்கூடாது என்பதற்காக இந்த பொய்யான பிரச்சாரங்களை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் யுஜிசிஐ வரைவு கொள்கை ஆளுநர் அத்துமீறல். அமைச்சர் செழியன் பேட்டி. கடலூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட முகாம்
கடலூர் அடுத்த பெரியகாட்டுப்பாளையம் பகுதியிலும், குட்டியாங்குப்பம், வரக்கால்பட்டு, கோண்டூர், முதுநகர், சுத்துக்குளம் உள்ளிட்ட 5 இடங்களில் மக்களுடன் முதல்வர் ஊரக பகுதிகளில் 3ஆம் கட்ட முகாமினை துவக்கி வைக்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்றார். முதலாக பெரியகாட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பெறப்பட்ட மனுக்கள் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ்களை உடனுக்குடன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டத்தில் இன்று 3வது கட்டமாக நடைபெற்று வருகிறது என்றார். அடித்தட்டு கிராம மக்கள் அவர்கள் குடியிருக்கிற பகுதியில் சென்று முகாம் நடத்தி மனுக்களை பெற்று அவர்களுக்கு வேண்டிய அனைத்து குறைகளையும் நிறைவேற்றுவதாகவும் 15 வகை துறை சார்ந்த மாவட்ட அளவிலான, மாநகர அளவிலான, கோட்ட, ஒன்றிய அளவிலான, தாலுகா அளவிலான ஊராட்சி அலுவலர் அதிகாரிகள் வந்திருந்து 55 வகையான பணிகள், பட்டா மாறுதல் மற்றும் குடும்ப நல அட்டை, தொழிலாளர் காப்பீடு அட்டை, ஜாதி சான்று, வருமான சான்று, கடன் உதவி, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி, மகளிர் உரிமை தொகை, பொதுமக்களுக்கு தேவையான பேருந்து வசதி, பள்ளிக்கூட வசதி, பலதரப்பட்ட கோரிக்கைகளை மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் செய்துவிட்டு வருவதாகவும், பெறப்பட்ட அனைத்து மனுக்களையும் இன்று மாலையே தீர்வு காணப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 1 வாரம் அல்லது 1 மாதத்தில் தீர்வு கண்டு அவர்களின் குறை நிறைவேற்றப்படுவதாகவும், யுஜிசி வரைவு கொள்கையை பொறுத்தவரையில் கடந்த மாதம் இறுதி வரை அவகாசம் கேட்டு கருத்துக்களை கூறலாம் என்று தெரிவித்திருந்தனர். பாஜக ஆளும் மாநிலங்களை தவிர்த்து அனைத்து கல்வியாளர்களும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் நல சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த யுஜிசி கொள்கையை 2025 உயர்கல்விக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியுள்ளனர். இதில் ஆளுநரின் அத்துமீறல் இடம்பெற்றுள்ளது. இதை கண்டிக்கின்ற வகையில் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநருக்குரிய பணி என்ன என்று வரையறை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், விசாரணை முடிந்து தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றத்தில் எதிர்க்கிறோம். சட்ட போராட்ட மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். உயர்கல்வியை பாதுகாக்க முதலமைச்சர் கவனமாக இருக்கிறார். இதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். பள்ளிக்கூட கட்டிட வசதிகள் வேண்டும், மழைநீர் வடிகால்கள் வேண்டும். மனுக்களை பெற்று நல உதவிகள் வழங்க வேண்டிய விழாவில் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிற வேளாண் பட்ஜெட்டில் நிதிநிலை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சி ஊத்துக்காட்டு ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அப்பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சேகர், ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன், பேரூர் செயலாளர் பாண்டியன், ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி, ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் மற்றும் கிளைக்கழக செயலாளர் அரங்கநாதன் மற்றும் பொதுமக்கள், அரசு அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அறமான வழி செல்லும் அதிமேதை கருணா எத்தனை பேப்பர்ல வந்து போட்டோ ஒரு ஓகேண்ணா அண்ணா அப்படியே இங்க பார்க்கலண்ணா கொடுக்க வர அண்ணா லட்டு கொடுப்பா போயிடலாம் போயிடலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் 6 மாசம் டாக்டர் இருப்பாங்க.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில் பழைய சீவாரம் ஆசிய பன்னாட்டு உறைவிட பள்ளி சார்பில் போதை மற்றும் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில் பழைய சீவரம் ஆசிய பன்னாட்டு உறைவிட பள்ளி சார்பில் போதை மற்றும் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாலதண்டாயுதம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து வியாபாரிகள் சங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அலை டாக்டர் வெங்கடேசன் மற்றும் வாலாஜாபாத் உதவி காவல் ஆய்வாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு போதை மற்றும் நெகிழி ஒழிப்பு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு வாசக முழக்கத்துடன் வாலாஜாபாத் தாலுகா அலுவலக வளாகத்தில் துவங்கிய பேரணி பேருந்து நிலையம் ரவுண்டானா வழியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலை மற்றும் பஜார் வீதி வரை சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் அலை கிஷன் சர்மா, ஆசிரியர்கள் யோகலட்சுமி, ஸ்னேகா, சரண்யா, டோட்டி, கலைச்செல்வி, ஈவா, ரஞ்சினி, சோபனா, உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ், யோகா மாஸ்டர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அறிவோம் ஆகையால் இந்தி படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு வந்து ஹோட்டல் மற்றும் ஜவுளி கடையில் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் தமிழ் படித்தவர்கள் பல்வேறு நாடுகளில் உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட மேடையில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ரெட்டனையில் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திமுக தீர்மான குழு தலைவர் தமிழ்தாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது அவர் பேசுகையில், ஹிந்தி படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு வந்து ஜவுளிக்கடை மற்றும் ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் தமிழ் படித்தவர்கள் பல்வேறு நாடுகளில் உயர்ந்த பதவிகளில் உள்ளனர். மேலும் திமுக அரசு பொதுமக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை செய்து வருகிறது. திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது. ஆனால் பாஜக அரசு தேர்தல் நேரத்தில் கூறிய வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குற்றம் சாட்டினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட அமைப்பு தலைவர் டாக்டர் சேகர், மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், மயிலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் செழியன், மாவட்ட துணை செயலாளர் அருணகிரி, பொதுக்குழு உறுப்பினர் ரவி, ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜ் பரத், திமுக நிர்வாகிகள் குமுதா ரமேஷ், ஏழுமலை, ரவிச்சந்திரன், குமார், சிங்காரம், சுப்பிரமணி, கன்னியப்பன், பழனி, நாராயணன், சந்திரன், ராஜ்குமார், தயாளன், அருள், பாஸ்கர், பிரபு, சேகர், உதயவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வேலை தேடி வருகிறான். ஆனால் தமிழ் படித்த நாம் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் உயர் பதவியில் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மோடி அவர்களே, நீங்கள் நினைக்கின்ற உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற மாநிலத்தில் உயர்கல்வியினுடைய நிலை என்னன்னு சொன்னால் 28%, 30%. ஆனால் தமிழகத்தில் அண்ணாவும் 100 ஏக்கர் நிலம் வைத்து இருப்பார். இங்கே இருக்கிற அவைத்தலைவர் இருக்கிறார். இந்த அவைத்தலைவருக்கு அங்கே ஒரு பட்டம் சூட்ட முடியாது. ஒரு காலத்திலே ஜமீன்தார்னு சொல்லலாம். நிலையிலே சிறந்த மருத்துவமனை திண்டிவனத்திலே நாம் மருத்துவமனை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு மருத்துவமனைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து ஜிப்மருக்கு பாண்டிச்சேரியை நோக்கி சென்றோம். மாறி வரக்கூடிய வகையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும்.
திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பத்தில் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளின் 430வது ஆண்டு அவதார பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் தியான மண்டபத்தில் சுவாமிகளின் 430வது ஆண்டு அவதார பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் நரசிம்மன், செயலாளர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் 8வது வார்டு பகுதியில் கால்வாய் தண்ணீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதால் சுத்தம் செய்ய பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வையாவூர் ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலை துறையினர் கழிவுநீர் செல்லும் கால்வாயை அடைத்துவிட்டதால் 8வது வார்டு பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கால்வாயில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம், கொசுக்கடி மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் பொதுமக்களுக்கு உள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையும் கால்வாய்களை தண்ணீர் செல்ல வழிவகை செய்து சரி செய்ய வேண்டுமென இப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சும்மா கிடந்தப்ப கூட நல்லா போய் நின்றுது. அங்க கெட்டிட்டு இங்க கொண்டு வந்து நடுவுல தண்ணி நிறுத்தி விட்டு வழி செய்ய சொல்லி பிஜேபி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அதை முடிஞ்சு 2 செகண்ட் ஃபோட்டோ ஸ்கிரிப்ட் போட்டு வரும். ஃபுல்லாக கவர் ஆகுதுண்ணா. ஓகேண்ணா. வீட்டுக்கு அனுப்புறதா? ஓகேண்ணா. மக்கள் இதை வந்து பிஜேபி நிர்வாகிகள் வந்து இந்த பகுதியில் கோரிக்கை. பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் செய்யூரில் புதிய கல்விக் கொள்கையினால் விளையும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி லத்தூர் மேற்கு ஒன்றியம் பவுஞ்சூர் பஜார் வீதியில் சம கல்வி எங்கள் உரிமை, புதிய கல்விக் கொள்கையினால் விளையும் நன்மைகள், தமிழ் ஆங்கிலத்தோடு கூடுதலாக ஒரு மொழியை மாணவர்கள் கற்கும் வாய்ப்பு உள்ளது என பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் சிறப்பு அழைப்பாளராக, மாநில செயலாளர் மீனாட்சி, கொளத்தூர் அருண் கோதண்டம் ஆகியோர், சுந்தரவடிவேல் லத்தூர் மேற்கு மண்டல முன்னாள் தலைவர் முத்துபதி, லத்தூர் மேற்கு மண்டல தலைவர் பிரபாகரன், லத்தூர் மேற்கு மண்டல பார்வையாளர் கோதண்டராமன், தொழில்துறை பிரிவு மாவட்ட தலைவர் கமலக்கண்ணன், லத்தூர் மேற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் வேல்முருகன், முன்னாள் லத்தூர் கிழக்கு பொதுச் செயலாளர் கன்னிவேல், முன்னாள் லத்தூர் கிழக்கு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதாவது இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th வரைக்கும். நம்ம ஊர்லேயே ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களும் இருக்கு இல்லையா? இந்த பேர் சொல்லுங்கள். பிரைவேட்ல இருக்கிற அதே எஜுகேஷன் கவர்மெண்ட்டுக்கு வேணும். உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவர். உங்கள் வயசுமா? உங்கள் ஏரியா கிட்ட போகிறீங்க.
விருத்தாச்சலம் அருகே மூப்பட்டி ஊராட்சியில் திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியம் மூப்பட்டி ஊராட்சியில் திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் கருணாநிதி, ஒன்றிய அவைத்தலைவர் சிவசங்கரன், ஒன்றிய பொருளாளர் R.G. சாமி ஆகியோர் முன்னிலையில் கழக இளம் பேச்சாளர் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன், தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை சுட்டிக்காட்டி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியின் முடிவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார் நன்றி கூறினார். இதில் கடலூர் மேற்கு மாவட்டம், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற கோவம்லாம் இருக்கும். ஏன்னா தினந்தோறும் டிவியில வீட்டில் சாப்பாடு போடுறப்போ டிவி போட்டுருவோம். சாயங்காலம் சீரியல் ஓடாத வீடே இருக்காது கிராமப்புறங்கள்ல. அந்த அமைப்பினுடைய தலைவர் பேரு தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்திய கத்துக்கணுமா? இங்க யாரெல்லாம் இந்தி கத்துக்க விருப்பப்படுறீங்க? கை தூக்குங்க. இப்படி இல்லாத ஒருத்தவர்கிட்ட மோடி என்ன பண்றாருன்னா இந்திய திணிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நம் பிள்ளைகளுக்கு எடுக்கிறோம், அப்பா அம்மாக்கு எடுக்கிறோம், அண்ணன் தம்பிக்கு எடுக்கிறோம். நாட்டில் எல்லா திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பில் நீராதார பூமி பூஜை மற்றும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 190வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பில் நீராதார பூமி பூஜை மற்றும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 190வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் சாது பெருமக்களுக்கு பூரண கும்ப மரியாதையும் மற்றும் திருவிளக்கேற்றுதல், வேத பாராயணம், பஜனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அருளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மகா பிரசாதம் வழங்கப்பட்டது. புஷ்பைகே சம்பூஜயாமி புராணம் போட்டுங்க. மறுபடியும் கை மூடிக்கணும். வக்ரதுண்டாய நமஹ, சூர்பகர்ணாய நமஹ, ஹேரம்பாய நமஹ. பயாமி பிரத்யக்ஷம் பிரம்மா தமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. தீர்த்தலாம் சேர்த்துலாம். ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே விவேகானந்தாய சுவாமி காமஹாரிணி. எம்மாத்தி வேணுமா சாப்பிட்டு வந்து வாங்கிக்கங்க.